கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். நிறைய பேர் கேட்டிருந்ததுனால சிஎஸ்கே உடைய ரிலீஸ் பிளேயர்ஸ் லிஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்சிபியோட பார்த்திருந்தோம். ஸோ அது தொடர்ந்து மும்பை இந்தியன்ஸோட பார்க்க போறோம். ஸோ சிஎஸ்கேவை விட முடியுமா? சிஎஸ்கே உடைய ரிலீஸ் பிளேயர்ஸ் யாரு, என்ன, எது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அந்த அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ரொம்ப முக்கியமா சிஎஸ்கேல பல மாற்றங்கள் இருக்க போகுதுன்னு தெரியும். ஆனா அவங்க எடுத்த ஒரு போல்டான டிசிஷன் அப்படிங்கிறது ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு கேப்டன்சி கொடுத்தது. தோனி இருக்கும்போதே கொடுத்தது. இன்னும் பெட்டரான ஒரு விஷயம் சொன்னோம். ஏன்னா தல தோனியோட கைடன்ஸ் கீழே ஒரு சில வருடங்கள் அவர் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரா மாறதுக்கான வாய்ப்பும் ஹைலி பாசிபிள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த வருஷம் ஒரு மெகா ஆக்ஷன், அவங்களால ஒரு 5 வீரர்கள் மட்டுமே தக்க வச்சுக்க முடியும். அது போக ஒரு ஆர்டிஎம் போட்டுக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய ரொம்ப குரூசியலான பிளேயர்ஸ் நிறைய பேரை இழக்க போறாங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ அவங்க எல்லாம் யாரு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்பர் 1 என்ன பொறுத்த வரைக்கும் அலிபாய் மொயின் அலி ரொம்ப முக்கியமான குரூசியல் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்திருக்காரு. ஸோ நிறைய தடவை ஒரு 18 பாலுக்கு 30 அந்த மாதிரி அடிச்சு கொடுத்திருக்காரு. விக்கெட் டேக்கிங் பவுலராகவும் இருந்திருக்காரு. ஆனா மேக்ஸிமம் ஓவர்ஸ் அப்படிங்கிறது தோனி கொடுத்ததில்ல. அவர் எப்படி யூஸ் பண்ணுவாரு மொயின் அலி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அங்கங்க ஒரு 2 ஓவர் தள்ளுறது இந்த மாதிரி தான் போட்டு விடுவாரு. ஆனா ட்ராக் நல்லா இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டா 4 ஓவர் கொடுத்து முடிச்சிருவாருங்க. ஸோ அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா ஆர்சிபிக்கு விளையாண்டு இருந்தாரு. அண்ட் சிஎஸ்கேல விளையாடும் போது எக்ஸ்ட்ராடினரியான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. 2-3 மேட்ச் வந்துட்டு ஒன் டவுன் எல்லாம் ட்ரை பண்ணாங்க ரெய்னா போனதுக்கு அப்புறம். ஸோ அது இருந்தாலும் செட் ஆகல. பட் இருந்தாலும் ரொம்ப குரூசியலான நாக்கு ஆடி கொடுத்திருக்காரு. அவரான கடைசி மேட்ச் நல்லா தான் இருந்தது. அவர் நின்று இருந்தா ஒரு 2 ஓவர் பார்த்திருந்தா ஆர்சிபி கூட இன்னும் கொஞ்சம் மேட்சை முன்னாடி வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கலாம். பட் இருந்தாலும் அவரால் முடியாம போயிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட அலிபாயை ரீடைன் பண்ணுவாங்களான்னு கேட்டா வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஸோ ஆல்ரெடி ரீடைன் லிஸ்ட் அப்படிங்கிறது ஃபுல்லா இருக்கு. ஆர்டிஎம் கார்டு போட போறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மிச்சல் சாண்டர் வரக்கான சான்ஸ் இருக்கு, திக்ஸனா வரக்கான சான்ஸ் இருக்கு. மொயின் அலி ஸோ கண்டிப்பா அக்ஷனுடைய அந்த ரொட்டேஷன் பொறுத்து வருவாரா இல்லையாங்கிறத பார்க்கணும். ஸோ கண்டிப்பா கலட்டி விட்டுட்டாங்க, ரிலீஸ் தான். பட் இருந்தாலும் அக்ஷன்ல பிக் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ரிலீஸ் பிளேயர்ஸோட லிஸ்ட்ல நம்பர் 1 மொயின் அலி. ஸோ ரொம்ப முக்கியமா 2வது இடத்துல இருக்க போறது தீபக் சகர். ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளவோ இதில் பார்த்துருப்போம். ஸோ அவர் தான் முன்னாடி ரீடைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு 10 கோடிக்கு 6 கோடிக்கு இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த தடவை தீபக் சகரை ரீடைன் பண்றதுக்கான சான்ஸ் கிடையாதுங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி மேல டாப் ஆர்டர் பார்க்கும்போது ரவீந்திர ஜடேஜா, ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ அதுக்கு போக வந்துட்டு ரொம்ப முக்கியமா மத்தீசா பத்திரானா அந்த இடத்துக்கு வந்துருவாரு. ஸோ அதை தாண்டி இதை விட குரூசியலா இருக்கக்கூடிய இன்னொரு பிளேயர் சிவம் துபே அப்படிங்கிற மாதிரி 4 பிளேயர்ஸ் ஆயிட்டாங்க. 5வதா இன்னொரு ஃபாரினர் டெவான் கான்வே. ஸோ இந்த மாதிரி தான் வருமே தவிர தீபக் சகரை ரீடைன் பண்றதுக்கான சான்ஸ் இல்லை. ஆர்டிஎம் கார்டு வேணா நல்லா யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற யாருக்குமே போடாம ஸோ கண்டிப்பா வச்சிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப குரூசியலா தீபக் சகருக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இந்த ரீடைன் லிஸ்ட்ல தோனியை போட்டுட்டு சிவம் துபேவை ஆக்ஷன்ல விடுவாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா வேற ஒரு பிளேயர் கான்வே மாதிரியான பிளேயர்ஸ் ஆக்ஷன்ல விட்டுட்டு அவங்களுக்கு ஆர்டிஎம் போடுறதுக்கான சான்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போதும் தீபக் சகர் ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட்ல தான் வருவாரு. இதை தொடர்ந்து சார்துல் தாக்கூரும் அந்த மாதிரியான லிஸ்ட்ல தான் வருவாரு. ஸோ 2 பேருமே நல்லா விளையாண்டுருக்காங்க. தீபக் சகரை பொறுத்த வரைக்கும் நல்லா பீக் லெவல் இருந்தாருங்க. 2018-19 சீசன் செமையா போட்டாரு. 20 சீசன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 21 செமையா பண்ணாரு. அண்ட் காதலிக்கும் ப்ரொபோஸ் பண்ணாரு. சிஎஸ்கே உடைய ஒரு அங்கமாவே மாறினாரு. அதை வச்சுதான் 22-23 எடுத்தாங்க. ஸோ அன்பார்ச்சுனேட்லி 23ல பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நார்மலா இருந்தது. ஆனா 24 சுத்த மோசம் சொல்லணும். இன்ஜுரி கன்சர்ன்ஸ் ஜாஸ்தியா இருந்தது. ஸோ அவ்வளோக்கா போடவே இல்லை. எக்கானமி பயங்கரமா வாரி வழங்கினாரு. துஷார் தேஷ்பாண்டேவே பரவாயில்ல போல அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சாரு. ஸோ தீபக் சகருக்கு ஸ்கில் போயிடுச்சு. டொமஸ்டிக் டோர்னமெண்ட் எதுவுமே மேக்ஸிமம் ஆடுறது கிடையாது. இந்தியன் டீம்லயே இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் யோசிச்சுதான் சிஎஸ்கே பிக் பண்ணுவாங்க. ஆனா ரிலீஸ் பிளேயர் லிஸ்ட்ல ஸ்வரா இருப்பாரு. சேம் சர்துல் தாக்கூருக்கும் இது பொருந்தும். இதை தொடர்ந்து இன்னும் 2 சூப்பரான பிளேயர்ஸ் அப்படின்னா அஜன்கியா ரஹானே. ஸோ அதை தொடர்ந்து ரச்சின் ரவீந்திரா. என்ன ப்ரோ சொல்றீங்க, ரச்சின் ரவீந்திராவை ரிலீஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா டெவான் கான்வே ரொம்ப கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்காரு. ரச்சின் ரவீந்திராக்கு அக்ஷனில் ரொம்ப கஷ்டப்பட்டு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. போய் வேணா பிக் பண்ணுவாங்களே தவிர ஸோ ரீடைன் பண்றதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மிங்க. டெவான் கான்வே அக்ஷனில் விட்டுட்டு இவரை ரீடைன் பண்ணுவாங்களான்னு கேட்டா மேபி ஃபியூச்சரை யோசிச்சு பார்த்து யங்ஸ்டர் வேணும் அப்படின்னா பண்ணலாம். ஆனா டெவான் கான்வேவை ரொம்ப நம்பி இருக்காங்க. 3 பிரான்ச்சைஸுக்கு ஆடிட்டு இருக்காரு சிஎஸ்கே தரப்புல இருந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது டெவான் கான்வே தான் ரீடைன்ல வருவாரு. ஸோ ரச்சின் ரவீந்திராவை விட்டுருவாங்க. ஆனா ஆப்ஷன்ல ரொம்ப ஹார்டா போய் திரும்பி பிக் பண்றதுக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள். ஸோ ஆர்டிஎம் போட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. ஸோ அதை தொடர்ந்து ரஹானே பொறுத்த வரைக்கும் ஸ்கில் போயிடுச்சுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ கேப்டன்சி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் விளையாடுறது கிடையாது. இது மட்டும் தான் ஆடிட்டு இருக்காரு. இது போக டொமஸ்டிக் டோர்னமெண்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். ஐபிஎலுக்கு முன்னாடி ஸோ நல்லா பார்ப்பாங்க. ஆனா ரீடைன் லிஸ்ட்ல இருக்க மாட்டார். அக்ஷனுக்கு போயிடுவார். அக்ஷன்ல மேபி பேஸ் பிரைஸ் அப்படி இல்லைன்னா ஒரு 4 கோடிக்குள்ள கிடைச்சா சிஎஸ்கே பிக் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது போக ராஜவர்தன், அங்கரேஸ்
மங்கலேஷ்கர், இன்னும் ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸை வந்துட்டு நம்ம சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ அன்கேப்டு பிளேயருக்கு தனியாக ஒரு ஸ்லாட் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் சமீர் ரிஸ்வி தான் வருவார், ராஜவர்தன் அங்கரேஸ்கர் வரமாட்டாரு. ஸோ அது போக இன்னும் முகேஷ் சௌத்ரி மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ரொம்ப கன் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருந்தாங்க. இன்ஜுரி கான்சன்ஸ் பெஞ்ச் பண்றதுனால பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஸ்கில் அப்படிங்கிறது போயிடுச்சு. ஸோ இவங்க எல்லாருமே அக்ஷனுக்கு வந்துருவாங்க அப்படிங்கறதான் சிஎஸ்கே தரப்புல இருந்து பார்க்கப்படுது. ஸோ இதை தாண்டி இந்த வருஷம் புதுசா வந்து நல்லா ஆடுவாருப்பா அப்படின்னு நினைச்ச டேரியல் மிச்சல் ஆரம்பத்தில் ரொம்ப சொதப்பினாருங்க. ஆனா ஒரு 6 மேட்ச் போனதுக்கு அப்புறம் மனுஷன் பேக் டு பேக் 50 அடிச்சாரு, நல்லா மேட்ச் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. ஸோ ஃபைனல் மேட்ச்ல கூட ஓரளவுக்கு ரொம்ப க்ரூசியலா ஆடிட்டு இருந்தாரு ஆர்சிபி கூட. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது டேரியல் மிச்சலுக்கு அந்த டேலண்ட் இருக்கு, பொட்டன்சியல் இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் ஒரு ஓடிஐ பிளேயர் தான், இன்னும் T20ல இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால ரீட்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்ததான் மிச்சல் சாண்டனர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெம்முங்க. அக்ஷன்ல மறுபடியும் இவருக்கு ரொம்ப ஹார்டா போவாங்க. ஆனா இந்த தடவை பெஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட போவாங்க. ஸோ இவரையும் பார்த்தோம் அப்படின்னா அக்ஷன்ல எடுக்கிறதுக்கான சான்ஸ் தான் இருக்கு. ஸோ ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட் அப்படிங்கிறது இதுதாங்க. சிஎஸ்கே உடைய ஏகப்பட்ட ஜிம் பிளேயர்ஸ் போறாங்க. பட் இருந்தாலும் இவங்கள கிட்டத்தட்ட பாதியாவது ரிட்டன் ஆர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க பிக் பண்றதுக்கு பார்ப்பாங்க. ஸோ நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.